ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் நம்ம ஒரு சிம்பிள் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு டெய்லரிங் பர்பஸுக்காக நம்ம 3 லேயருக்கு சரியால் செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 3 லேயருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். த்ரெட்டு நான் நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்விங் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளவுஸை நம்ம 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஸ்பீடாக பண்ணணுங்கிறதுக்காக நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்விங் த்ரெட்டில் யூஸ் பண்ணலாம். அர்ஜெண்ட் ஆர்டர் மட்டும்தான் இந்த த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இப்போது சுகர் பீடு நம்ம 2 சுகர் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் 3 4ன்னு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம் பீட்ஸ்லாம் லூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இதே மாதிரியே 2 சுகர் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லைன் நம்ம 4 mm ஆன்டிக் பீடு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் சுகர் பீடு 4 mm ஆன்டிக் பீடு இது மட்டும்தான் இந்த ப்ளவுஸுக்கான மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மெட்டீரியலை வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் ப்ளவுஸுமே பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்த லைன் 4 mm ஆன்டிக் பீடு தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு, பேசிக் டு அட்வான்ஸு ரெண்டுமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் பேசிக்கில் ஒரு ப்ளவுஸும் அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸும் நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? சுகர் பீடு 2ஆக பண்ணுறோமே, ஆன்டிக் பீடு எதனால் நம்ம சிங்கிள் பீடாக பண்ணுறோன்னா, ஸோ 2 பீடாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அது லூஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் நம்ம இதில் ஒரு 4 mm பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகைன் 1 லைன் சுகர் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே 2 லைனுக்கு நம்ம கொடுப்போம். எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 4 mm பீட் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சுகர் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைன்லேயுமே நான் 2 சுகர் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற நம்பர் தான். ஸோ அந்த நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நானும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அகைன் 1 லைன் 4 mm பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே என்ன கான்செப்டில் கொடுத்துருக்கோமோ அதே தான் மேலேயுமே. இப்போ நான் அந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் சுகர் பீடே நம்ம 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோடைய ஃபினிஷிங்கை நான் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 4 mm பீடுக்கு கேப்பில் நம்ம ஒரு 4 mm பீடும் சுகர் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். அதாவது ஒரு 4 mm பீடை விட்டுட்டு இன்னொரு 4 mm பீடுக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இன்னொரு டைம் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 4 mm பீடு சுகர் பீடும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பீடை விட்டுட்டு அந்த கேப்பில், அதாவது பக்கத்தில் உள்ள கேப்லேயே நான் மறுபடியும் ஒரு 4 mm ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நான் எண்டு நாட் மாதிரி போடல, சிங்கிள் நாட்டாக போடுறேன். அதாவது பீடில் எப்படி சிங்கிள் நாட் போடுறது அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம
போட்டுக்கிறோம். ஒரு பீடை விட்டுட்டு இன்னொரு பீடோடைய கேப்பில் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம் இல்லையா? அதனால தான் இந்த டிசைனை வந்து பிகினர்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த டிசைனோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னா ₹850 ஒரு 1200 வரையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த டிசைன் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுதான் ப்ரைஸு. இதிலேயே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதிகமான மெட்டீரியல் கிடையாது. ஸோ இந்த 2 மெட்டீரியலை வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரேண்டமாக வந்து டாட் வந்து வைக்கிறோம். ஓகேவா? அதாவது ப்ளவுஸோடைய சென்டர் பாயிண்ட் எதுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ரேண்டமாக வந்து நம்ம டாட் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதில் வந்து நம்ம புட்டாஸ் ஒர்க்கு வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதோடைய கேப்பில் வந்து நம்ம செகண்டாக உள்ள லைன்லாம் வந்து நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்போ கேப் வந்து இருக்குது இல்லையா? ஸோ பாருங்கள், அந்த சென்டரோடைய இதில் தான் நம்ம வந்து டாட் வந்து வைக்கிறோம். அதாவது மார்க் வந்து லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப டார்க்காக வந்து மார்க் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் அதை வந்து எரேஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு அந்த புட்டாஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பீடுக்கு வந்து அதாவது இந்த புட்டாஸ்க்கு வந்து நம்ம ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீடுன்னு இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். அதோடைய ஷேப்பு பாருங்கள், ஒரு மாதிரி அக்கு ஷேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 இதுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வேறு மாதிரி புட்டாஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆர்டரும் வந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் வந்து மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக வந்து நம்ம பண்ணி தருவோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த புட்டாஸ் ஒர்க்கு தான். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதோடைய பேக் சைடும் வந்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் பேக் சைடுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஸ்லீவ் டிசைன் தான். சரிங்களா? ஸ்லீவில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு பேக்லேயும் வந்து நம்ம இதே மாதிரி தான் நெக்கு வந்து இங்கே என்ன பார்டர் கொடுத்துருக்குறோமோ அதே தான் நெக்லேயும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா அந்த சுற்றி நம்ம இந்த மாதிரி புட்டாஸ் ஒர்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஒன் சைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சைடு உள்ளதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு 4mm ஒரு சுகர் பீடு வச்சு 4mm பீடு வந்து கீழே வர்ற மாதிரி, சுகர் பீடு வந்து மேலே வர்ற மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ தலைகீழாக வந்து வச்சிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவே கண்டிப்பாக புரியும். இதில் எந்த டவுட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி ஸோ இது ஸ்டிச்சிங் வந்து பண்ணது நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதோடைய பேக் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதோடைய பேக் சைடை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பேக் டிசைனை வந்து நான் காட்டுறேன். பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான். அதாவது ஸ்லீவில் என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே தான், புட்டாஸ் என்னவோ அதே தான் பேக்லேயும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.